ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு கிரைம் டிராமாவாக எடுக்கப்பட்ட காக்கி சர்க்கஸ் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ ஜி5 ஓடிடி ஆப்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 20 30 மினிட்ஸ் கிட்ட வந்துருது. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம சீரிஸோட ஹீரோவான அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல பிரிசனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே பிரிசன்ல ஒரு வார்டனா நம்ம முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அந்த பிரிசனுக்கு புதுசாக வரக்கூடிய கைதிகள் கிட்ட புக்ஸை கொடுத்து அதே பிரிசன்ல இருக்கிற ஒரு சின்ன கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உண்டியல்ல காசு போடுறது வந்துட்டு எப்பவுமே ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. இத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு அந்த உண்டியல்ல இருக்கிற காசை பாத்தீங்கன்னா எவனோ வந்துட்டு திருடி கொண்டு போயிடான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா ஜி5ல வரக்கூடிய வெப் சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் வந்துட்டு அருமையா இருக்கும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் வந்து அந்த பிரிசனை காமிச்ச விதமா இருக்கட்டும், தென் சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதுவுமே நல்ல ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு. தென் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேஜரா சீரிஸ்ல அங்கங்க வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளேவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நம்மளால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரிஸ்ல காமெடியோடு கலந்து ஒரு நல்ல த்ரில்லர் ஜெனரல கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். பட் இருந்தாலுமே ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் ட்ராமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜி5 ஓடிடி ஆப்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க.